இன்றைக்கி நம்ம ரசமலாய் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஈஸி தான். நம்ம கடையிலலாம் போனால் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அந்த காஸ்ட்லி ஸ்வீட்டு நம்ம வீட்லேயே வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீமி மில்க் வாங்கிக்கிட்டேன். 1 லிட்டர் க்ரீமி மில்க்கு. அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து ஒரு 2 டைம்ஸு காய்ச்சிட்டு ஆற விட்டுட்டு அதுலேருந்து பால் ஆடை எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்ப அதுலேருந்து ஒரு 200 ml பால் மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். நல்லா வெதுவெதுப்பான பால். அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கடையிலையுமே இப்படி தான் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுவாங்க. அதில் சும்மா டெக்கரேஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணியிருப்பாங்க. 1 கிராம் குங்குமப்பூ ஆட் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வந்து கலர்லாம் வராது. வேணால் அதை வந்து டெக்கரேஷனுக்காக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்டும் பாதாமும் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரை நான் இன்றைக்கி வந்து 5 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 200 mlக்கு 5 ஸ்பூன் வேணும் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரசமலாயும் அதில் டிப் பண்ணி வைக்க போகிறோம்ல, அதுக்குள்ளேயும் அந்த இனிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரசகுல்லாக்கு எப்படி பண்ணுவோம், பால் காய்ச்சிட்டு அப்புறம் வெனிகர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா. அதாவது 2 மூடி வெனிகர், அதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி, அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றுவோம்ல, ஊற்றி இதை வந்து பால் தனியாக தண்ணி தனியாக வந்து எடுத்துருவோம். சேம் அதே கான்செப்டில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பால் நல்லா வந்துடுச்சு. அதை வந்து இறக்கி வச்சுட்டேன் நான் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக. அதே ஸ்டவ்வில் வந்து இப்போ வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்ட்ரக்சரை நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பாலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போது வந்து டேப் வாட்டரில் லேசாக ஒரு தடவை அலசிட்டு திரும்ப நார்மல் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அந்த வெனிகரோடைய அந்த ஃப்ளேவர் போகிறதுக்காக நல்லா புழிஞ்சிட்டு ஒரு 1 hour நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா தண்ணி அடியில் வடிஞ்சு போகட்டும்னு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இந்த மாதிரி கிடச்சிரும். இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். நான் எப்படி பிசைறதுன்னு இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள். அதே நேரம் சர்க்கரை பாகு ஒரு இடத்துல வந்து ரெடி பண்ணிடலாம். 150 கிராம் சர்க்கரை பாகு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் 600 ml தண்ணிக்கு. 150 கிராம்லேருந்து 200 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படியே ஏலக்காய் தட்டி போட்டு அந்த சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். அப்படியே மெல்ட் ஆகி அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. பிசைஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை எடுத்து உருட்டினீங்கன்னா கையில் எண்ணெய் பசை வந்த மாதிரி தான் இருக்கும். கையிலலாம் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டி பிடிக்காது. ஓரத்தில் வந்து வெடிப்பு வராமல் அழகாக தட்டி எடுத்துக்கோங்க. வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு லேசாக நான் பண்ண மாதிரி அழகாக ஓரத்தை அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா வராது. 2 உள்ளங்கையும் அழுத்துனீங்கன்னா போதும், ரவுண்ட் ஷேப் வந்துடும். வந்ததுக்கப்புறம் லேசாக ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா அப்படியே ஓரத்தை தட்டி விட்டுட்டு 2 விரல் நடுவில் இருக்க 2 விரல் வச்சு அப்படி லேசாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். நல்ல சின்ன ஷேப்பாக பண்ணிக்கோங்க. அது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா டபுள் த சைஸ் வரும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி டபுள் த சைஸ் வரும். நீங்கள் போடுறதே பெரிய சைஸில் போட்டிங்கன்னா அதை விட பெருசாகிடும். ஓகேங்களா. நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வெடிப்பே இல்லாமல் 4 பக்கமும் சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் அழகாக ரவுண்டாக வெடிப்பே இல்லாமல் சூப்பராக வந்துடும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே அதை சிம்லலாம் வைக்காதீங்க, அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும். கொதிச்சிட்டே இருக்கும்போது இது ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுருங்க. பாருங்கள், போட்ட உடனே அப்படியே வந்து உடனே ரெடி ஆகிடுச்சு. உடனே வந்து அப்படியே பெருசாக வந்துருச்சு. அப்படியே வந்து ஃபுல்லுலேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இறக்கி வச்சுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து இதை எடுத்து அந்த பாலில் போட போகிறோம். அந்த பாலும் வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். இதுவும் வெதுவெதுப்பாக இருக்கணும், அந்த பாலும் வெதுவெதுப்பாக இருக்கணும். அதுதான் இது.
நல்லா மெல்லமாக வந்து 2 கரண்டி வச்சு அப்படியே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த சுகர் சிரப்பை உள்ளேருந்து எடுத்துருங்க. வேகிற வரைக்கும் தான் அந்த இனிப்பு சிரப்பில் வேகணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சுகர் சிரப்பை எடுத்துட்டு இந்த பாலில் போடணும். இந்த பாலில் இருக்க ஃப்ளேவரை அதை உறிஞ்சிக்கணும், அதுக்காக தான். அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் உள்ளே போட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து 2 to 3 hours அப்படியே விட்டுருங்க, ஒரு மூடி போட்டு. அப்புறம் ஒரு 3 hours கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் இப்போ மூடி போட்டு மூடிட்டேன். அப்போ தான் உள்ளே வந்து அந்த பாலில் உள்ள அந்த இனிப்பு, அந்த பால் ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த ரசமலாயில் போகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 3 hours கழித்து வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் 3 hours கழித்து வந்து பார்த்தேன். ஊறி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே உடையாமல் ஒன்று ஒன்றா ஓரத்துலேருந்து எடுக்கிறேன் நான். இது சாப்பிடும்போது நம்ம ரசகுல்லாலாம் வந்து எப்படி வந்து அந்த இனிப்பு இல்லாமல் சில பேர் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இது சாப்பிடக்கூடாது. இந்த பாலோடு சாப்பிடும்போது தான் அதோடய ஃபுல் டேஸ்ட்டும் தெரியும். பாருங்கள், நம்மளோட ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்